உண்மை விதை உற்பத்தி மூலமாகவும் விதை குமிழ் உற்பத்தி மூலமாகவும் நாம் தொடர்ந்து வெங்காய செய்கையை வந்து மேற்கொண்டு வரலாம். விதை குமிழிலும் பார்க்க விதை உற்பத்தி மூலம் வெங்காயத்தை நாங்கள் செய்கை பண்ணும் போது அதனால் கிடைக்கும் வருமானம் அதிகளவாகவும் செலவு மிகவும் குறைவாகவும் காணப்படுகின்றது. விதை குமிழ்களை பயன்படுத்தும் போது நோய் தாக்கம் மற்றும் பீடைகளின் தாக்கம் அதிகளவில் காணப்படுகின்றது. ஆனால் விதைகளை பயன்படுத்தும் போது அதனுடைய தாக்கம் வந்து மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. இதனால் விவசாயிகளால் விதைகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்வது அதிகரித்து கொண்டு வருகின்றது. சிறுபோகத்தில் அதிகளவு வெயில் காரணமாக பூக்கும் தன்மை வந்து குறைவடைவதனால் விதைகளின் உற்பத்தியும் குறைவடைந்து வருகிறது. பெரும்போகத்தில் நிலவும் பனிகால காலநிலையினால பூக்கும் தன்மை வந்து அதிகமாக காணப்படுகின்றது. அதனால் விதை உற்பத்தியும் அதிகரிக்கின்றது. பல்வேறு வகையான வெங்காய வகைகள் விதை உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற வருகின்றன. வேதாளம் இனம் மற்றும் CON5 அதாவது கோயம்புத்தூர் ஒனியன் 5 என்ற இனமும் மகா இலுப்பல்லம கிளஸ்டர் ஒனியன் 1 என்ற இனமும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் முதலில் தாய்க்குமிழ்கள் தோட்டத்தில் நடுகை செய்யப்படும். அதன் பின்னர் நடுகை செய்யப்பட்டு 35 நாட்களில் இருந்து 45 நாட்களுக்குள் பூத்தல் ஆரம்பிக்கும். பூத்தல் ஆரம்பிக்கின்ற தருணத்தில் நாங்கள் தோட்டத்தில் வந்து பூக்கின்ற தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்காக தேனீகளை வளர்க்கிற செயல்முறைகளை வந்து விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். வெங்காய பூக்கள் பூத்து ஒரு 80% பூக்கள் வந்து கருப்பு நிறத்தை அடைஞ்சிட்டுதுன்னு சொன்னா அது வந்து ஒரு அறுவடை காலத்தை வந்து கிட்டிட்டுது அப்படி என்று சொல்லி விவசாயிகள் நம்புவார்கள். அதன் அடிப்படையில முதல்ல பூவின் அடிப்பகுதியில இருந்து 15 சென்டிமீட்டர் நீள தாள்களோட வந்து வெங்காய விதைகள் வெட்டப்பட்டு வெயில்ல வந்து காய வைப்போம். காய வச்சு ஃபுல்லா எல்லா காய்களுமே கருப்பு நிறமாக மாறியதோட நாங்கள் அதை தூய்மையான ஒரு இடத்துல பூக்களை வந்து நாங்கள் அதுல போட்டு கைகளால் உறைஞ்சி விதைகளை வந்து பிரித்தெடுப்போம். அப்படி இல்லை என்றால் பெரிதளவில் விதை உற்பத்தி நடைபெற்றால் அதனை கைகளினால் செய்வது வந்து மிகவும் கடினமானதாக இருக்கும். ஆகவே வெங்காய உண்மை விதை பிரித்தெடுக்கும் இயந்திரம் அதில் போட்டு அதன் மூலமாக தரம் பிரித்து ஒவ்வொரு விதைகள் கிரேட் 1 கிரேட் 2 அப்படி என்று சொல்லி விதைகளை வந்து நாங்கள் பிரித்தெடுத்துக் கொள்வோம். 1 ஏக்கர் நிலப்பரப்பில் உண்மை விதை உற்பத்தி செய்கை நடைபெற்றால் சரியான விவசாய செய்முறை நடவடிக்கைகளின் மூலம் காலநிலைகளின் பிரச்சனைகளும் காணப்படாத விடில் 1 ஏக்கருக்கு 120 கிலோ தொடக்கம் 140 கிலோ வெங்காய விதைகளை வந்து உற்பத்தி செய்ய முடியும். இது வந்து பெரிய ஒரு தொகையான வருமானத்தை விவசாயிகளுக்கு ஈட்டிக்கொள்ள முடியும். ஏனெனில் 1 கிலோகிராம் வெங்காய விதைகள் வந்து 15,000 ரூபாய்க்கு மேல் வந்து விற்பனை செய்யப்படுகின்றது.